வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. 5% அகவிலைப்படி உயர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் இனிப்பான செய்தியுடன் பிறந்துள்ளது. நாட்டின் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வை சமாளிக்க வழங்கப்படும் அகவிலைப்படி டிஏ இந்த முறை கணிசமாக உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் வெளியான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தரவுகளின்படி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் குறியீடு 148.2 புள்ளிகளில் நிலைத்திருப்பதால் 5% அகவிலைப்படி உயர்வு உறுதியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்போது வழங்கப்படும் 58% டிஏ 63% உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வால் ஊழியர்களின் கை நிறைய சம்பளம் கணிசமாக அதிகரிக்கும். உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 40,000 என்றால் 58% டிஏவில் ரூபாய் 23,200 கிடைத்த நிலையில் 63% டிஏ உயர்வுக்கு பிறகு ரூபாய் 25,200 ஆகும். இதன் மூலம் மாதம் ரூபாய் 2,000 கூடுதல் வருமானம் கிடைக்கும். மேலும் அகவிலைப்படி 50% கடந்து விட்டதால் 7வது ஊதிய குழு விதிகளின்படி வீட்டு வாடகைப்படி அதாவது HRA மற்றும் போக்குவரத்துப்படி டிஏ ஆகியனவும் தானாக உயர்ந்து மொத்த சம்பளத்தில் மேலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழக்கமாக மார்ச் மாதம் ஹோலி பண்டிகை காலகட்டத்தில் வெளியாகும். பிப்ரவரி பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு இதற்கான ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வு ஏப்ரல் மாத சம்பளத்தில் அமலுக்கு வரும் என்பதோடு ஜனவரி முதல் மார்ச் வரை உள்ள 3 மாத நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து தமிழக அரசும் தனது ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் வாய்ப்பு அதிகம். வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு முதல்வர் தலைமையிலான திமுக அரசு இந்த அறிவிப்பை இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.